கோவில் நிலத்தில் குடியிருக்கும் 11 குடும்பத்தினரை வெளியேற்றும் முயற்சியை கைவிடக் கோரி பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் குமாரவயலூர் கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பணி செய்தவர்களுக்கு இடம் வழங்கப்பட்ட அந்த இடத்தில் 11 குடும்பத்தினர் தற்போது வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடத்தில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனால் 11 பேரும் வீட்டை காலி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். கோயிலில் பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் வீடு கட்டணும். இப்போ கட்டி 10 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டினதுக்கப்புறம் இப்போ அங்கே வீட்டை காலி பண்ண இடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு போகிற வழி இல்லை. காசு வேறு இடம் கொடுத்தாலும் கட்ட வசதி இல்லை. நீங்கள் தானே கடன் வீடு கட்டின கடனே 2 லட்சம் பாக்கி இருக்கு. ஆளுக்கு 2 லட்சம் பாக்கி இருக்கு. நீங்கள் தான் எல்லாத்தையும் உதவி செய்யணும். எதுக்காக சொல்றாங்க காலி பண்ண சொல்றாங்க? கார் பார்க்கிங் வருது, கல்யாண மண்டபம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இடம் கல்யாண மண்டபம் கட்ட பார்க்கிங் கட்டலாம் இடம் நிறைய இருக்கு. ஆனா எங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க 1966 கட்டிட்டு இருக்கு. இந்த வருஷம் 2025 வரைக்கும் கட்டியிருக்கோம்.